நாம் தகுதியுடன் நம்முடைய பாவங்களை ஏற்று மரணம் அடைவோம். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நம் திருமுறைக்கு நினைவாக நம் மீது நிறையவடும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்திடுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்கிறோம். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டெழுந்தீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீரை உமது ஆசையால் கனிவுடன் நிரப்புகிறோம். எங்களின் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். புதியத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீர் வழியாக மக்களின் அடிமைத்தலையை அகற்றினீர். வாழையத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீர் வழியாக பாவக்கரை வழிந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிற படைக்கும் திருமுழுக்கினால் கருவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளர்ந்த அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கருதினீர். ஒரு படைப்புள்ளார் இந்த உப்பை வலிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்தை தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் காப்புகள் அனைத்தும் தோன்றிய செய்கிறாக. உம் தூய ஆவியாளரிலிருந்து எங்களை இடையராது காத்துள்ளாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவா, இந்த வேதத்திற்குரிய அடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகள் மீட்கும் நினைவை எங்களுக்கு ஞாபகமாய் விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருத்தமாயவற்றின் தூய மறைவுரையால் நாங்கள் ஒரு மீட்பின் பணியை விடாமல் குறித்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். அந்நாள்களில் சகோதரர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும்
வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உங்களுக்கு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிடவருடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தெழச் செல்கிறேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்க. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் இந்த உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பங்கிலே ஒரு முக்கியமான நாள். சிறப்பாக இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு மிகவும் மறக்க முடியாத முக்கியமான நாள். இந்த நாளிலே உங்களுக்கு உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் இதையெல்லாம் கொடுப்பார்கள். என்ன கொடுப்பார்கள்? நல்ல ஜெபத்தை கொடுப்பார்கள். என்ன கொடுப்பாங்க? சாதாரணமாக கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா? எல்லாம் பார்சல் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இல்லை கவரில் காசு வச்சு கொடுப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு செய்வாங்க. எப்படியெல்லாம் செய்வாங்க, கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கொடுப்பார்கள். நண்பர்களுக்கு சரி, எல்லாருமே ஏதாவது ஒன்றை கொடுப்பார்கள். அவர்கள் கொடுப்பது என்ன? காலத்திலும் கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறார். அந்த பரிசு என்ன? திரு உடல், திரு ரத்தம், அவருடைய இறையியல்பு, அவருடைய ஆன்மா, இவை அனைத்தையுமே அவர் உங்களுக்கு கொடையாக கொடுக்க இருக்கிறார். கத்தோலிக்க திரு அவையுடைய மறைக்கல்வியின் 1374 இதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நீங்கள் வெறும் வெள்ளை நிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இன்று பெறுவது கிடையாது. அதனுடைய சுவையும் மனம் பெறுவது கிறிஸ்துவினுடைய உடலும் ரத்தமும் தெய்வீகமும் ஆன்மாவும். ஆன்மீக தன்னையே முழுமையாக ஆண்மை, வேறு யாரும் தன்னையே முழுமையாக ஒருவருக்கு உணவாக கொடுக்க முடியாது. அப்ப இந்த உணவு என்பது ஒரு சாதாரணம் அல்ல. இந்த உணவை நீங்கள் உட்கொள்கிற பொழுது இந்த இயேசு உங்களோடு என்ன செய்கிறார்? நீங்கள் இயேசுவின் உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்கிற பொழுது உங்களுக்கும் இயேசுவுக்கும் எத்தகைய உறவு இருக்கிறது? அதை என்ன சொல்லி அவர் கொடுக்கிறார்? மத்திய செய்தி அதிகாரம் 26 வசனம் 26. மத்தேயு 26:26. அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு
தம் சீடருக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். அவர் குறையாக கொடுத்தது அவருடைய உடல். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி என்று சொன்னார். இந்த உலகிலே முதலிலேயே முதல் ஆண்களுக்கு கொடுத்தாரு. இங்கே 9 பேர் இருக்கிறார். 9 பேருக்கு கொடுத்தா கொடுக்க முடியுமா? இதனால ஒருத்தர் தான் முதல்ல வாங்க முடியும். யூதாசு இஸ்காரியோத்து தான் முதலில் இது என் உடல், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் என்று சொல்லி உடனேயே அவர் கொடுத்திருக்கிறேன். யாருக்கு நான் அப்பத்தை தோய்த்து கொடுக்கிறேனோ அவர்தான் என்று சொல்லி இயேசு தன்னுடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் அப்பத்தையும் ரசத்தையும் அவருக்கு தொட்டு அவருக்கு கொடுத்து உணவாக கொடுத்தார். அது அவருக்கு எதிர்மறையாக மாறியது. அப்பொழுது பெற்றுக்கொண்டவுடன் இயேசு உள்ளே நுழைந்து கொண்டாரா? அவருடைய வார்த்தைகள் நுழைந்ததா? இயேசுடைய வரலாறு உள்ளே நுழைந்ததா? இயேசு நினைவடைந்ததை அவர் உணர்ந்து கொண்டாரா? இல்லை. நீங்கள் திடீரெனவே இயேசுடைய உடலையும் ரத்தத்தையும் உணவாக பெறுகிற பொழுது இயேசு என்கிற அந்த இறை மனிதனுடைய பிரசனம் உங்கள் உடலோடு கலக்க ஒரு சில நிமிடங்கள் ஆகும். உடனேயே உடலோடு கலந்து விடாது, ஒரு சில நிமிடங்கள் ஆகும். அந்த நிமிடங்கள் வரை உங்களோடு பேசுவார். அப்படி என்று சொன்னால் இந்த உலகிலே இயேசுவினுடைய வீடு எது? இயேசுவினுடைய முதல் வீடு எது? இரண்டாவது வீடு எது? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியானவர் உங்களுக்கு குடிகொண்டிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி என்று சொன்னால் கடவுள் 2 இடங்களில் தங்கியிருக்கிறார் இருக்கலாம். முதல் இடம் எது? இரண்டாவது இடம் எது? முதலிடம் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற இடம், இந்த ஆலயம் சிறப்பாக நற்கருணை பேழை. இரண்டாவது இடம் உங்களுடைய உள்ளம், இயேசு தங்கியிருக்கிற வீடு உங்களுடைய இதயம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கோயிலுக்குள்ள நாம் என்னெல்லாம் செய்வோம், என்னெல்லாம் செய்ய மாட்டோம்? கோயிலுக்குள்ள என்னெல்லாம் செய்வீங்க, எல்லாம் செய்ய மாட்டீங்க? கோவில் நாம் ஜெபம் செய்வோம், நற்கருணை வாங்குவோம். என்ன செய்வோம்? செய்யலாம். கோயில செய்வோம். கோயில் இதெல்லாம் செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. போன் பேசக்கூடாது. தேவையில்லாத காரியம் எதுவுமே ஆலயத்துக்குள்ள செய்யக்கூடாது. காலடிகள் அணியக்கூடாது. சட்டம் போடுமா? எல்லா வார்த்தையும் பேசுவோமா? இல்லை. ஒரு சில மாதிரி ஒரு சில காரியங்கள் கோயிலுக்குள்ள செய்ய மாட்டோம். இதே காரியங்களை இந்த 2 காரியம் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது. இந்த 2 வருது. இதில் எல்லாம் சேர்த்துக்கலாம். செய்ய வேண்டியது சேர்த்துக்கலாம், செய்யக்கூடாது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செய்வது எல்லாத்தையும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளும் உடலிலும் செய்யக்கூடாது. இதை நாம் சரிவர கடைபிடிக்க வேண்டும். அதுதான் தரிசனமான உண்மை. என்றால் நீங்கள் கடவுளுடைய கோவிலாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விட்டீர்களா? அதுதான் உண்மை. பல சமயங்களிலே
மறந்து விடுகிறோம். அப்பப்போ நினைவுக்கு வரும், அவ்வளவுதான். அதுதான் நிதர்சனம். ஆனால் நீங்கள் கடவுளுடைய கோவிலாக இருக்கிறீர்கள். இந்த கோவிலுக்கு எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் உள்ளத்துக்குள் இறைவனை வணங்க வேண்டும், இறைவனை போற்ற வேண்டும், இறைவனை துதிக்க வேண்டும். உங்களுக்கு வெளியில யாருக்கும் கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ரொம்ப மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் கோயில்கள் செய்ய மாட்டோமோ அதெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை இந்த குழந்தைகள் செய்ய வேண்டும், ஒரு சில காரியங்களை பெற்றோரும் ஞான பெற்றோரும் செய்ய வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? குழந்தைகளாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எல்லாம் படித்தீர்கள் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கும் மேல தவறு செய்யும் போது ஒரு தவறு செஞ்சீங்க, என்ன செய்ய வேண்டும்? தவறு செய்து விட்டீர்கள், என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். இதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள், பாவம் மன்னிப்பு பெற்றீர்கள். காரணம், இயேசுவை உன்னையும் ரத்தத்தையும் உண்ணுகிற பொழுது நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். யூதாசுக்கு ஆளுவோர் உங்களுக்கு ஆகக்கூடாது. உங்கள் உள்ளத்தில் அழுக்கு பாவக்கரை எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக புத்தி விவரம் அறிந்த பிற்பாடு நீங்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு பெற்று மன்னிப்பு கேட்கிற பொழுது முழுமையாக மன்னிப்பார். அது ஒவ்வொரு ஒருவரையாகவே நீங்கள் எந்த தவறு செய்தாலும் அதற்குரிய ஒரு சில காரியங்களை நீங்கள் சொல்வார்கள். மற்றதை இயேசு மன்னிப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். உடைய பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர் நல்லவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதல்ல கோயிலுக்கு நீங்க வரணும், அது கூட உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும். இந்த ரெண்டும் தான் முதல் காரியம். கேட்டிசம்க்கு 15 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. VBSக்கு எத்தனை பேர் வந்தீங்க? 27 பேர். அது 3 பேர் 3 நாள் மட்டும் வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு போனாங்க. 3 நாள் அங்கே இருக்கிற வரைக்கும் வரணும்னு சொல்லி ஒரு 3 பேர் 3 நாள் மட்டும் வந்துட்டு அப்புறம் அவங்க விடுமுறைக்காக அவங்க சொந்த ஊருக்கு போய்விட்டாங்க. நாம் வர வேண்டும், நாம் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. தினமும் வர வேண்டும். நம்ம பகுதிக்கு ஒத்து வராது. நானே சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை திருப்பதிக்கு மறக்காமல் நீங்கள் வாருங்கள், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரணும். ஒருவேளை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டாங்க போய் பார்க்கணும்னா நான் சொல்லிடுறேன், நீங்கள் போங்க, பிள்ளைகளை பக்கத்துல யார் வராங்களோ யாராவது ஒருவர்கள் அனுப்பி வைத்தீர்கள். இரண்டாவதாக நற்கருணை மீது முதலில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நற்கருணை வாங்குகிற பொழுதெல்லாம் இயேசுவினுடைய அனைத்தையும் நீங்கள் இயேசுவை முழுமையாக பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த நாளிலே அதுதான் நம்பிக்கை கொள்ளுகிற நம்பிக்கை இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதிகமாக ஊட்டி வளர்க்க முயற்சி செய்யுங்கள். அப்படி வளர்க்கவில்லை என்று சொன்னால் கஷ்டப்பட வேண்டியது நாம் தான். நம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டும். கர்த்தருக்கு இழந்து நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தருடைய திருஅவையுடைய மறை கல்வி எண் 1320
8:24 இதை தெளிவாக சொல்கிறது. இந்த நற்கருணை தான் நம் அனைத்திற்கும் ஆதாரம். இந்த நற்கருணை தான் உச்ச நிலை. இந்த நற்கருணை தான் நம்முடைய வாழ்வின் மையம். நற்கருணை தான் நம்முடைய வாழ்வின் சக்தி. கிறிஸ்துவ வாழ்வினுடைய அனைத்து காரியங்களையும் நமக்கு கொடுப்பது இந்த நற்கருணை. என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதீர்கள். எனவேதான் இயேசு அவர் நாட்டில் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் இறுதி வரையும் அன்பு செய்த தம் சீடர்களை அழைத்து, இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொன்னார். குருவானவர் எந்த குருவானவராக இருந்தாலும் சரி, திருவள்ளுவரே இது அவருடைய உடல், அவருடைய ரத்தம் என்று சொல்லுவது கிடையாது. அவர் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். அவர் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம், மறு கிறிஸ்துவாக அங்கே இருந்து அந்த இயேசு கிறிஸ்து அதே சொன்ன அதே வார்த்தைகளை உச்சரித்து அதை வசீகர வார்த்தைகளாக அதை அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாகவும் ரத்தமாகவும் ஆன்மீக உணவாக உங்களுக்கு கொடுத்தார். எல்லா பொருட்களும் கொடுத்தார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். காரணம், மேற்கொள்கிற பொழுது இயேசு என்ன செய்வார்? உங்க பக்கத்தில் இருப்பாரு, உங்க கூட பேசுவாரு, உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நன்றி சொல்ல வேண்டும். யாருக்கு? உங்களுடைய பெற்றோருக்கு. ஏன் இவ்வளவு செலவு செய்து படிக்க வைத்து எல்லாம் செய்து உங்களை இந்த நாளுக்காக தயாரித்திருக்கிறார்கள். எனவே உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய ஆன்ம உணவாக வருகிற இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களை மன்னித்ததற்காக நன்றி செலுத்துங்கள். உங்களை வழி நடத்த சொல்லுங்கள். அவரோடு பேசுங்கள். எப்படி அவரோடு பேசுகிறீர்கள்? எப்படி பேசுறீங்க? உங்க நண்பர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுறீங்க? பயந்து யோசிச்சு இது சொல்லக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இதை கேட்கக்கூடாது, இப்படி எல்லாம் யோசிச்சு பேசுறீங்களா? இல்லை. அதே போன்றுதான் கிறிஸ்து இறைவன் என்கிற அந்த தெய்வ பயத்தோடு உங்களுடைய நண்பரை போன்று நீங்கள் பேசுகிறீர்கள். சொன்னால் உங்களை நான் சீடர்கள் என்று சொல்லவில்லை, நண்பர்கள் என்று சொன்னேன். ஏன்னா நான் செய்வது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களை வழிநடத்துகிறேன் என்று சொன்னார். அந்த சீடர்களுக்கு சொல்வது போன்றுதான் இன்று உங்களுக்கு அந்த சீடர்களுக்கு கொடுத்ததை போன்றுதான் இன்று உங்களுக்கும் கொடுக்கிறார். 12 சீடர்களுக்கு கொடுத்தார், இன்று உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த குறையை நினைத்து நன்றி சொல்லுங்கள். இயேசு உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை அன்பு செய்கிறார். இந்த 3 காரியங்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களோடு தங்கி இருக்கிறார். இயேசு உங்களை வழி நடத்துகிறார். இயேசு உங்களை அன்பு செய்கிறார். இதுதான் இந்த 3 காரியங்கள். இன்றைக்கு நீங்கள் முதலிலே நற்கருணை வாங்குகிற பொழுது எந்த அளவிற்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அதே மகிழ்ச்சி உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும். அதே போன்று நீங்கள் ஒவ்வொரு முறை நற்கருணை வாங்குகிற பொழுது இருக்கிற எல்லா சோகத்தையும் முஞ்சி நினைச்சிட்டு அப்படியே வந்து வாங்கலாம். இல்லை, மகிழ்ச்சியோடு இயேசுவை பெறுகிறேன், அவர் என்னை வழி நடத்துவார் என்ற மகிழ்ச்சியோடு நீங்கள் நற்கருணை கொடுத்து நற்கருணை ஆண்டவர் உங்கள் பிரசனமாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வடப்பக்கம் வீட்டிற்குமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் போது திருத்துதர்களுக்கு அருளப்பட்டது போன்று இன்று உமக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கிற ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான
தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திருச்சபை. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் உமடியார் இவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து புதுப்பிறப்பு அளித்து துணையாளராக மழை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார் என்கிற திருப்பாலைய ஆசிரியர்களுக்கு ஏற்ப கோதுமையினாலும் திராட்சை ரசத்தாலும் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் நிறுவி அதை நமக்கு ஆன்ம உணவாக கொடுத்த இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணக தந்தையிடம் நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை சமர்ப்பிப்போம். பொருளாதார சரிவிலிருந்து நீக்கவும் மக்கள் மீது வரி சுமையை அதிகமாக்காமல் அமைதி வாழ்வுக்கு வழியமைக்கவும் இந்நாட்டு தலைவர்களுக்கு நல்ல அறிவு தந்து வழிநடத்த ஏவாமை மாட்டார்களே. வறட்சியான காலநிலைகளை மாற்றி விவசாயம் செய்யவும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கவும் போதுமான மழையை தந்து எங்களை காத்திட இறைவா வேண்டாம். என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றவனே என் இறைவா, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து வீணான கடன்களில் சிக்கி தவிக்கும் இரவுலங்களின் உண்மையை கண்டு உண்மையில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடவும் இறைவான ஞானத்தை தந்திட இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். நிறைவாழ்வு ஒன்று என்றவரே என் இறைவா, இன்று முதலாக உண்மை எங்கள் ஆன்மீக உணவாக பெரும் இருக்கும். நாங்கள் என்றும் வழியில் நடந்து உமக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லவராக வாழ வரம் தர இறைவா உண்மை மன்றாடுகிறோம். உண்மை பார்த்து சாப்பிடுகிறவர்கள் அனைத்தையும் உமக்கு சித்தமானால் விருப்பமானால் இந்த ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் அற்புதமானதை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருளியாக. ஆமென். Thank you.
இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் இணைக்கப்படுகின்றது. எனவே ஒருவரின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்பிற்குரிய அடையாளத்தில் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதிய ஒருவன் வாழுகின்றன. வானவர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து நோயின்றி வயவராய் ஆர்ப்பரிப்பதாமல் தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடும். அவர் பாடுபட உடன் கணிந்து நமக்கு எடுத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்களும் நின்றும் கூடியும் கூடிய கண்ணுள்ள எங்களை நினைத்துக் கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் போதிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைத்து பெற்ற நீங்கள் நாமே பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். வாழி நின்று இறங்கி வந்த
எல்லாரும்